இப்ப ரொம்ப முக்கியம் நேரம். சங்கீதத்தை விட இங்கீதம் ரொம்ப முக்கியம். அவர்கள் இருவரும் பேசிய ஒவ்வொரு சொல்லையும் நான் ரசித்தேன். அதற்கு முன்பு இந்த அரங்கில் இசைக்கல்லூரியின் மாணவர்கள் நிகழ்த்திய பறை இசை, அதை அங்குலம் அங்குலமாக ரசித்தேன். ஏனென்றால் தமிழ் என்றால் இசை, தமிழ் என்றால் இயல், தமிழ் என்றால் கவிதை, தமிழ் என்றால் நாடகம், முத்தமிழும் நிறைந்ததுதான் தமிழ். நான் சில பகுதிகளை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நான் எந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் விட்டுவிடுகிறேன். கோடிட்ட இடத்தை நிரப்புக, கோடிட்ட இடத்தை நிரப்புக என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழும் கொண்டு 3500 ஆண்டுகள் பழமையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? பத்தலையே, நிறைய சொல்லணும். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், முன்னுரையில் நேர்பட சொன்னார் திரு வரதராஜன். இந்த மொழியை அழிப்பதற்கும் இந்த இனத்தை அழிப்பதற்கும் ஒரு கூட்டம் வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் வருவதற்கு முயற்சிக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு, அதை முயற்சிக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எந்த திசையில் இருந்து வந்தாலும் எந்த கொம்பனாலும் தமிழை அழிக்க முடியாது. எவனாலும் தமிழை அழிக்க முடியாது. அப்படி தமிழை அழித்தால் தமிழன் தான் அதை செய்ய வேண்டும். தமிழனை தவிர வேறு யாரும் தமிழை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழ் என்று சொல்வதற்கு கூசுகிறவன் தமிழன் ஆகிவிட்டான். 2 தமிழர்கள் பார்த்தால் தமிழில் பேசிக் கொள்வதற்கு வெட்கப்படுகிறார்கள், கூசுகிறார்கள். தமிழர்களின் பண்பாட்டு மரபான நேரில் பார்த்தவுடனேயே 2 கரங்களையும் குவித்து வணக்கம் என்று சொல்லுகிற பண்பாட்டு நடவடிக்கையை தமிழர்கள் மறந்து விட்டார்கள். அதைவிட ரொம்ப 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 துன்பமான விஷயம், உலகத்தில் எந்த மொழிக்காரனும் செய்யாத குற்றத்தை தமிழன் செய்கிறான். தன் மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து வேறு எந்த மொழிக்காரர்களும் பேசுவதில்லை. நீங்கள் லண்டனுக்கு போனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா என்று எந்த வெள்ளைக்காரனும் உங்களை கேட்க மாட்டான். நீ தமிழன் என்பதற்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, இது என்ன மொழி? Have you taken your breakfast தான் கேட்பான். நம்மால மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியான்னு கேட்கிறான். ஒரு ஆள் குறுக்க நிற்கிறாரு, வழி விட சொல்லணும். ஒரு ஆங்கிலேயன் அல்லது ஒரு பிரெஞ்சுக்காரன் ஒரு ஐரிஷ்காரன் என்ன சொல்வான்? மூவ், ப்ளீஸ் மூவ், கேன் யூ மூவ், குட் யூ மூவ், கைண்ட்லி மூவ், மூவ், இதுதான் சொல்லுவான். நம்மால தான் சொல்றான், கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. மூவே பண்றதுதான். அப்புறம் எங்க மூவ் பண்ணுங்க? நான் ரொம்ப கொச்சையா சொல்றேன் நினைக்காதீங்க, கோபமா சொல்றேன். சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிடணும், சோறாத்தான் திங்கணும். ஆமா, இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாதது தாய்ப்பால் இல்லையா? 100% கலப்படம் இல்லாத தூய்மையான ஒரு பொருள் அது தாய்ப்பால். தாய்ப்பாலில் வேறு பொருளை சேர்த்து குடிக்கலாமா? தாய்ப்பாலில் சர்க்கரை போட்டு குடிக்கிறவன் மூடனா? யார் சொல்லுங்க? மூடன். தாய்ப்பாலுக்கு ஒப்பான தாய்மொழியில் பிறமொழி சொற்களை சேர்க்கலாமா? சேர்க்காதீர்கள். பேச பழகி இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள். மொழியை ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்துருக்கேன், ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அதை தள்ளி போட சொல்றாங்க. அந்த பிரின்சிபால் சொல்றாரு, அந்த பையன் எடுத்து போட வர்றான், அவங்கிட்ட கொஞ்சம் நகர்த்தி நடு சென்டர்ல போடுங்கிறாரு. அவர் பிரின்சிபால். எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. மேடையில் பதட்டம் ஆயிடுச்சு. நமக்கு வாயும் சும்மா இருக்காது. அவர் என்னமோ பண்ணிட்டு போறாருன்னு போக முடியுமா? அது எப்படி போக முடியும்? ஒருத்தர் யாராவது காலை மிதிச்சானா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஏய் வலியா, ஏய் வலிய பொறுத்து ரியாக்ஷன் இருக்குங்களா? இல்ல அப்படி சொல்லாம அண்ணா
தாங்கள் ஏறி நிற்பது என் கால்கள் தான் என்பதை தங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எழுதியா கொடுப்ப காலம் மிதிச்சா என்ன செய்வ? தள்ளி விடுவ, கத்துவ, சத்தம் இல்ல. அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு வீட்டுல என்னன்னா ஒருத்தன் பஸ்ல காலை மிதிச்சுட்டான், இங்கே ஏன் கத்துற? அஞ்ச கத்தனும் தோணல. ஆமா, உன்னை காலில் மிதிச்சிருக்க கூடாது, கழுத்துல மிதிச்சிருக்கணும்னு வீட்டில் இருக்கிறவன் சொல்லுவான். நீ எதுக்கு உயிரோட இருக்க? நமக்கு பொருட்களை வாய். நான் அப்புறமா மெதுவா அவர்கிட்ட சொன்னேன், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும். நடு சென்டர்னு ஒண்ணு உலகத்துல இல்ல, கிடையாது. ஒண்ணு நடுவில் இருக்கு, இல்லாட்டி சென்டர்ல இருக்கே தவிர நடு சென்டர்ல ஒண்ணு கிடையாதுன்னா அவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் அவரு பழகி போச்சுன்னாரு. ஆமா, பழகக்கூடாது. என்று புதிதாய் பிறந்தோம் என்று வாழ வேண்டும். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இனி வரும் நாட்களில் ஒருபோதும் தமிழோடு பிறமொழி சொற்களை கலந்து பேசாதீர்கள். தமிழை தமிழாக பேசுங்கள். கல்லூரிகளிலே படிக்கிற மாணவிகளுக்கு நான் சொல்கிறேன், யாரையாவது காதலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு A4 ஷீட்ல எழுத்துப்பிழை இல்லாமல் தமிழ்ல ஒரு லவ் லெட்டர் எவன் எழுதி கொடுக்கிறானோ, லவ் லெட்டர் இல்ல, காதல் கடிதம். என்ன கண்டிக்கணும்ல? கண்டிக்கல நீங்க. எவன் எழுத்து பிள்ளை இல்லாம ஒரு காதல் கடிதம் எழுக்கிறானோ அவனை காதலி. காதல் கடிதம் ரொம்ப முக்கியமாக, இது வேற வழியே கிடையாது. அவன் வாட்ஸ்அப்ல வாங்கின ஃபார்வர்ட் மெசேஜா இருக்கவே கூடாது. சொந்தமா யோசிச்சு எழுதணும். எழுதுவானா தமிழ்ல? கடிதங்களை எழுதுவதை நிறுத்தி விட்டீர்கள். பொங்கல் வாழ்த்தாவது அனுப்பிக்கிட்டு இருந்தான், பொங்கலுக்கு அதையும் நிறுத்திட்டான். நம்மால் எழுதுறதே இல்லை. மீறி போர்த்தன் எழுதுறான், சாப்பிட போறேன்னு எழுதுறான். ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கான், அது தமிழை டவுன்லோட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு தமிழ்ல அடி. ரைட்டு, ஓகே. இல்லையா, ஐ எம் கோயிங் ஃபார் லஞ்ச் அப்படின்னு நீ பெரிய வெள்ளக்காரன். ஆமா, நீ இங்கிலீஷ் படிச்சேன். இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. 25 வருஷமா இங்கிலீஷ் எழுதியும் ஒரு லீவ் லெட்டர் எழுத சொன்னா ஆஸ்ட்ரேலியாம் சவரிங் பிரமுக்கு மேல ஒரு இளவும் எழுத தெரியாது ஒருத்தனுக்கும். அதுவும் என்ன எழுதுறேன், ஆஸ்ட்ரேலியாம் சவரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ 3 days மெடிக்கல் லீவ்னு எழுதுறேன். பிரதர்ஸ் மேரேஜ் சவரிங்னு எனக்கு தெரியும், அதுக்கு மெடிக்கல் லீவ் போட முடியுமா? முடியாது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் நீங்கள் பணம் கொடுத்து படிக்க வைத்த ஆங்கில பள்ளிகளில் படித்து முடித்து உங்கள் குழந்தைகளில் எத்தனை பேர் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், படிக்கிறார்கள்? தெரியாது. ஏபிசிடி எத்தனை கேட்டா 52ங்கிறான் ஒருத்தன். வெள்ளக்காரன் ஓடியே போயிட்டா 47. எப்படி 57ன்னா கேபிட்டல் லெட்டர் 26, ஸ்மால் லெட்டர் 26, ரெண்டையும் கூட்டினா மொத்தம் 52. அறிவு அவ்வளவுதானே. தாய்மொழியை விடவும் உலகத்தில் சிறந்தது. நான் கேட்கிறேன், என்ன மொழி வேணா, அவர் சொன்னதான் நானும் சொல்றேன், எந்த மொழியின் மீதும் எனக்கு பகை இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே எல்லா மொழிகளையும் காதலித்தவர்கள் தமிழர்கள் தவிர வேறு எவரும் இல்லை. நாம் அறிந்த மொழிகளிலே சொல்லுங்க சிறப்பு. அதில் முதல் 2 வார்த்தை மட்டும் என்ன? யாமறிந்த மொழிகளிலே. அப்புறம் அதுக்கு போவோம். யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி எழுதினால் அதற்கு என்ன பொருள்? யாம் அறிந்த மொழிகளிலே. அப்படியானால் அந்த 2 சொற்களிலே ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? அவருக்கு எத்தனை மொழி தெரியும் என்ற கேள்வி. இப்ப அதே கேள்வியை நம்ம கேட்டுக்குவோம். நமக்கு எத்தனை மொழி அறியும்? 2, 1, 1, அரையா? தமிழே தகராறுன்னு எழுத சொன்னா ரூக்கு பக்கத்துல பேனா வச்சுட்டு கேட்கிறான், மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னா மாப்பிள்ள சொல்றான், மாப்பிள்ள பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறு தான் சின்ன ரூ போடு.
ஒரு பாப்பா கேக்குது பல்லிக்கு பல்லி இருந்தா இல்லைங்கிறப்போ நாக்கு மேல ஒட்டணும், அதான் மெல்லினம் ரகரம். எழுத்தும் அதிகாரமும் சொற்களை உச்சரிக்கும் முறையும் சொல்லுகிற போது நாக்கும் எங்கே இருக்க வேண்டும் எழுதி வைத்த மொழி எது? 30 பேர் தான் சொல்லுவீங்களோ? எழுதி வைத்த மொழி எதுன்னு கேட்டா 10 பேர் தான் சொல்லுவீங்களா? ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். தப்பு நடக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு நம்மால் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அதுவே தனக்கு நடந்தா ஒன்னு பள்ளிக்கூடத்துக்கு போறான், நான் பார்க்கிறேன், அவர் குழந்தை பிரைஸ் வாங்க வந்தா போன் எடுத்துட்டு கண்டு தண்ணி கொட்டுது. அவன் என்ன பண்ணிருக்கான், 2ஆம் வகுப்புல ஒரு பாட்டு பாடியிருக்கான். ஆனா அதே மேடையில் இன்னொரு குழந்தை வந்து பாட்டு பாடினா துளி கூட உணர்ச்சி இல்லை நம்ம ஆளுக்கு. ஒரு என் நண்பர் ஒருத்தர் அவர் சொல்றாரு, என் பையன் ஒரு கார் வாங்கி கொடுங்க, 15 நிமிஷம் பிரிச்சிருவேன். மெக்கானிக் மூளை யாரு? அவர் பையனுக்கு. காரை உடைச்சான்னா அவர் பையன் 15 நிமிஷத்துல பிரிச்சாங்கன்னா மெக்கானிக் மூளை. அதுவே சகல பையனோ தங்கச்சி பையனோ அக்கா பையனோ உடைச்சா வாய் என்ன சொல்லுது? அதுகிட்ட ஒரு சாமான் கொடுத்தா உருப்படியா இருக்காது, அதை உடைச்சிரும்னு சொல்லுதா சொல்லலையா? ஒண்ணு கேட்டா நான் எவ்வளவு உயிரை கொடுத்து பேசுறவனுக்கு மட்டும்தான் வேலையா? நல்லா இருக்கு, இவ்வளவு உயிரை கொடுத்து எப்படி பேசணும், எப்படி உச்சரிக்கணும், எப்படி சொல்லணும், எழுத்து எங்க இருக்கணும், கொம்பு சாயாமல் கொண்ட நுனி மாறாமல் அம்பு போல் எழுது தமிழா. தமிழ் அப்படித்தான் எழுதணும், அப்படி எழுதணும், அப்படி பேசணும், அப்படி படிக்கணும். ஆமா, ஒரு மொழியை நீங்கள் பேசாவிட்டால், ஒரு மொழியை நீங்கள் எழுதாவிட்டால், ஒரு மொழியை நீங்கள் படிக்காவிட்டால் அந்த மொழி அழிந்து போய்விடும். நான் ஒன்று கேட்கிறேன், நீ வெளிநாட்டுக்கு போயிருவா, போ, எல்லாம் கம்பியை கட்டி விரட்டி விடுறேன், சங்கிலி போட்டு விரட்டி விடுறேன். ஆமா, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், போ. நான் ஆஸ்திரேலியாவே இரு, எந்த நாட்டுக்கு வேணா போ, எங்க வேணா போ, கிரீன் கார்டு வாங்கு, பிரவுன் கார்டு வாங்கு, ரெட் கார்டு வாங்கு, என்ன கலர்லையும் கார்டு வாங்கு, வேறு நாட்டு பிரஜையாக கூட மாறிவிடு. ஆனால் உன் கடவுச்சீட்டில் எழுதுகிற போது உன் பெற்றோர்களின் பெயரை நீ எப்படி மாற்றி எழுத முடியாதோ அப்படியே உன் தாய்மொழியின் பெயரையும் மாற்றி எழுத முடியாது. முடியுமா? மதர் டங் அப்படிங்கறத நீ தமிழ்ல போடாம வேற ஒன்ன போட்டீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன், உன்னை விசா கொடுக்காம உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அப்படியானால் நீ குடியுரிமை கூட இந்தியாவில் பிறந்து விட்டு நீ அமெரிக்க குடிமகனாகி விட முடியும், அண்டார்டிகாவிலே கூட நீ பிரஜா உரிமை வாங்கிவிட முடியும். ஆனால் உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் உன் இனத்தின் பெயரை, நீ தமிழன் என்கிற அடையாளத்தை, உன் தாய்மொழி தமிழ் என்பதை, உன் பெற்றோர்களின் பெயரை உன்னால் மாற்ற முடியுமா? அப்ப மாற்ற முடியாது. உன் பெற்றோர்களின் பெயருக்கு இணையானது எது? எது? இப்பவும் பாருங்க, இங்கிட்டு தான் ஒரு 10 பேர், அங்கிட்டு பூரா. நான் அடிக்கடி புத்தன் சொல்றதான் சொல்றேன். புத்தன் சொல்றான், புத்தன் எப்ப சொல்றான்? கிறிஸ்து பிறப்பதற்கு 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறான். இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கு. சந்தேகம் இருக்கா? இல்ல. இந்த 2, 4, 6, 7, முன்னால 1 பின்னால 1, 9. ரைட்டா? புத்தன் சொன்னா இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகத்தான் இருக்கின்றன. மனிதர்களே, வாயில் இருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொன்னான். அப்படியானால் எப்படி பேச வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்று 10 பாட்டும் 8 தொகையும் வைத்து உலகத்திற்கே பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு சொன்ன உலகத்தின் ஒரே மொழி எது? இப்பதான் வேலை செய்யுது. இவ்வளவு 20 நிமிஷம் போராட வேண்டியிருக்கு வாயை திறந்து தமிழ்னு சொல்ல வைக்கிறதுக்கு. அப்படி மொழி நம்முடைய மொழி. அவ்வளவு பெரிய செல்வம், அவ்வளவு புத்தகங்கள்,
உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. இன்னைக்கு அமைந்தது பாருங்க, முத்துக்குமாரும் நானும் எடுத்தது, 2 பேருமே எடுத்தது திரிகடுகம். நானும் திரிகடுகத்தில் தான் ஒரு வரி எடுத்தேன், தலைப்பு நான் தான் கொடுத்தேன். திரிகடுகத்தில் இருந்து ஒரு வரி எடுத்துத்தான் எல்லோருக்கும் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வரியை கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். ஏன் திரிகடுகம்? திரிகடுகம் என்றால் என்ன? தமிழுக்கு என்ன சிறப்பு? தமிழுக்கு என்ன உயர்வு? தமிழுக்கு என்ன பெருமை? நீ 5 வயது குழந்தையா? உனக்கு பொருள் புரியாவிட்டாலும் நீ மனப்பாடம் செய்து கொள்வதற்கான இலக்கியம் என்பது குழந்தைக்கு தருகிற போது எப்படி இருக்க வேண்டும்? பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க முடியுமோ? எவ்வளவு பிரியம் இருந்தாலும், எவ்வளவு விருப்பம் இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தால் என்ன ஆகும்? ஆமா, அது பிரியாணி ஆயிரும். பிறந்த குழந்தைக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். அப்படியானால் 5 வயது குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வருகிற போது பொருள் புரிகிறதோ இல்லையோ, அது மனனம் செய்கிற அளவிற்கு 2 சொற்கள் 3 சொற்களோடு கூடிய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 5 வயதா, 6 வயதா, 7 வயதா, 8 வயதா, 10 வயதா, வயது கூட 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 வரிகள் கூடும். வரிகள் கூட கூட உள்ளடக்கம் கூடும். உள்ளடக்கம் கூட கூட வாழ்க்கை அனுபவமும் பொருளும் சேரும். ஒரு வரியில் ஆத்திச்சூடி, 2 வரியில் எது? திருக்குறள், 3 வரியில் திரிகடுகம், 4 வரியில் நாலடியார், இன்னா 40, இனியவை 40, 5 வரியில் தெரியாது சிறுபஞ்ச மூலம், 6 வரியில் ஏனாதி. வயதுக்கும் வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப வரிகளையும் இலக்கியத்தையும் தீர்மானித்து உலகத்துக்கு தந்த உலகத்தின் ஒரே மொழி எது? அந்த மொழியை நம்மை தவிர வேறு யார் காப்பார்கள்? யாருக்கு இந்த செல்வமான ஒரு மொழி வாய்த்திருக்கிறது? தேவாரமாக மாறுகிற போது தமிழ் பக்தியாக உருவுகிறது. 4000 திவ்ய பிரபந்தமாக பாடுகிற போது தமிழ் தன்னை கரைத்துக் கொள்கிறது. நம்மாழ்வார் பாடுகிறார் கிருஷ்ணனை பார்த்து, உண்ணும் சோறு, தின்னும் சோறு, உண்ணும் நீர், பருகும் நீர், உண்ணும் வெற்றிலை யாவும் கண்ணன் என்று பாடுகிறார். ஒரு திவ்ய பிரபந்த பாடல் இருக்கிறது. ஆண்டாள் இல்லை, ஒன்றடிப்படியாழ்வார் பாடுகிறாள், நான் உன் கோவிலுக்கு வந்து வணங்க வேண்டும் என்றால் எப்போதும் உன்னை வணங்குவதற்கு நான் என்னவாக இருக்க வேண்டும்? உன் கோவிலில் படியாக கிடந்தால் உன் பவளவாயை எப்போதும் பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று படியாய் கிடந்தேனும் உன் பவளவாய் காண்பேனோ என்று பக்தியில் முகிழ்த்தது தமிழ். அறமும் நெறியும் சொன்னது தமிழ். வீரம் பேசியது தமிழ். போர்க்களத்திற்கு தாய் தேடி போகிறாள். சங்ககால தாய் கையில் வாளோடு போகிறாள். போர்க்களத்திற்கு போகிற ஒரு பெண், ஒரு கிழவி, ஒரு தாய் ஏன் வாளோடு போகிறாள்? உலகத்திலேயே வீரம் சேர்ந்த பாடல் அது. மகனை தேடி போகிறாள். மகனை எப்படி தேடி போகிறாள்? இறந்து போய்விட்டான் என்ற தகவல் கிடைத்த பிறகு தேடி போகிறாள். இறந்த மகனை தேடி போவதற்கு தலைவிரி கோரமாக கண்ணீரோடு அழுதபடி, ஊரையே கூட்டியபடி நெஞ்சில் அடித்துக் கொண்டு போகவில்லை. மாறாக இறந்த மகனின் உடலை தேடி வாளோடு போர்க்களத்திற்குள் போய் பார்க்கிறாள். ஏன் தெரியுமா? இவன் போரில் நேருக்கு நேர் சண்டையிட்டு மார்பில் வேல் வாங்கி இறந்தானா, கோலை போல ஓடி வருகிற போது முதுகில் வேல் வாங்கி இறந்தானா என்று பார்க்க போகிறாள். கிடக்கிற சடலங்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறாள். ஒருவேளை அஞ்சி கோழையாக போர்க்களத்தில் இருந்தவன் திரும்பி ஓடி இருந்தால், அவன் முதுகில் வேல் பாய்ந்திருந்தால், அவனுக்கு அமுதூட்டிய மார்பகங்களை அங்கேயே அறுத்து விட வேண்டும் என்று வாழெடுத்துக் கொண்டு போன தாயை, வீரத்தின் உயர்விலே கொண்டு போய் நிறுத்திய ஒரு தாயை பாடிய உலகத்தில் எந்த மொழி இருக்கிறது? நான் வாசித்த எல்லையில் எந்த மொழியும் இல்லை, எந்த மொழியும் இல்லை. வாழ்வின் அறங்களை, நீதிகளை சொல்லுகிற மொழி அது. வள்ளுவன் ஒரு வரி சொல்கிறான், உலகத்தில் எது அறம்? கோவில் கட்டுவதா? திருப்பணி செய்வதா? சோறு போடுவதா? ஒரு குழந்தையை படிக்க வைப்பதா? 100 இருக்கிறது, மருத்துவம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த அறங்கள் எல்லாம் அறங்கள் அல்ல என்கிறான் வள்ளுவன். இந்த அறங்களை செய்ய வேண்டாம் என்று வள்ளுவன் சொல்லவில்லை.
பசித்தவனுக்கு உணவு கொடு, ஏழைக்கு கல்வி கொடு, நன்றியோடு இரு, நன்றி மறக்காதே, நன்றி மறப்பது நன்றென்று. நல்ல விஷயத்தை மட்டும் வள்ளுவன் சொல்லித் தரவில்லை, எது தீமையோ அதையும் விளக்க சொல்கிறான். நன்றி மறப்பது அன்றன்று, நன்றல்லது அன்றே. அது ரொம்ப முக்கியம். மறுநாள் இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, அது அப்படியே வச்சிருந்து அடகாத்து குஞ்சு பொறிக்கிறது இல்ல. மனிதர்களின் பால் பகைமை இல்லாமல் அது நல்லது இல்லையா, விடு, அது அன்னைக்கே மறந்துரு. நன்றியா மறக்காத, ஞாபகம் வச்சுக்க. அது சிறுசா பெருசா பார்க்காத, எப்ப செய்யறான்னு பாரு. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர். முத்துக்குமார், நான் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறேன், இந்த மேடைக்கு வந்தது பிக் பாஸால் அல்ல. எதனால வந்தா? தமிழ். அடுத்தது ஜெயந்தா வந்த உடனேயே எழுந்திருத்து இடம் கொடுக்க போனான். பாத்தீங்களா, என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. ஜெயந்தா வந்தாரு, வந்த உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்க போனான். நான் அப்போது அவனுக்கு சொன்னேன், இனி வரும் காலத்தில் நடுவில் அமர்ந்திருக்க வேண்டியவன் நீ, அடுத்த தலைமுறைக்காரன் நீ, நீ நடுவில் அமர்ந்து கொள் என்று முத்துக்குமாரை நான் பார்த்து சொன்னது. முத்துக்குமாரை நான் பார்த்தது பிக் பாஸை பார்த்து அல்ல, திரிகடுகமும் தமிழும் தான் பிக் பாஸுக்கு முத்துக்குமாரை கொண்டு வந்தது இல்லையா? இன்னொன்றும் சொல்லுகிறேன், இனி வாழும் காலம் முழுவதும், அது இன்னும் 100 ஆண்டுகள் நீ வாழ்ந்தாலும் உன் புகழை காப்பாற்ற போவது பிக் பாஸ் இல்லை, தமிழ். உலகின் 19 நாடுகளுக்கு என்னையும் ஜெயந்தாவையும் எங்களையும் புத்தக திருவிழாவிற்கு சாதாரணமான 400 சதுர அடிக்கும் குறைவான சிறிய வீட்டில் பிறந்து ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குழந்தைகளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது எது? தமிழ், என் மொழி, என் இலக்கியம். அதுதான் உன்னை நிறுத்து, அதுதான் நிலைத்த புகழ். புகழ் வேறு, புகழ்ச்சி வேறு. புகழ் வேறு, புகழ்ச்சி வேறு. புகழ்ச்சிக்கு மயங்காது, புகழுக்குத்தான் சிறப்பு உண்டு. புகழுக்கும் கூட மயங்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? யாரேனும் உன் பெருமை, அதான் எனக்கு பிடிச்சது. அவர் வந்த உடனே எந்திரிச்சான். அந்த எளிய செயல்தானே, அந்த எளிய செயல்தானே மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பிக் பாஸ் அல்லது தொலைக்காட்சி, நானெல்லாம் தொலைக்காட்சியே பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருக்கிறது, பார்த்ததில்லை. நேரம் இல்லை என்பது மட்டும் இல்லை, எனக்கு அதிலிருந்து கிடைப்பதற்கான செய்திகளை விடவும் இதோ என் வாழ்க்கையில் பெரும் செல்வம் என்று இந்த ஏழை பையன், ஆமா ஏழை பையன், எனக்கு ஒரு வெக்கமும் கிடையாது, ரொம்ப ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை பையன் தான். ஆனால் பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற மனிதன் எவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கிறான் என்று கேட்டால், மனை இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை. ஆனால் பாரதி கிருஷ்ணகுமாரிடம் 4000 புத்தகங்கள் கொண்ட நூலகம் இருக்கிறது. என்னை போல ஒரு செல்வந்தன், என்னிலும் ஒரு செல்வந்தன் இந்த உலகில் இல்லை என்கிற பெருமிதத்தை யார் தருகிறார்கள்? என் புத்தகங்கள் எனக்கு தருகிறது. அது என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது.